السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் மீது நாயின் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்வர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவரும் பிசகான தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாளை உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் துளியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது வீட்டிலே அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயதுமர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் ரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் கவலையான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகரத்துமாறி எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொள்ளிக் கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து நாளைய வறுமையினால் அல்லாஹ் முஸ்தகீமுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்தை இறைவன் அருள் புரிவானான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்க சகோதரர்களே, காலம் வேகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எங்களை அறியாமல் கால நேரம் மிக வேகமாக செல்கிறது. காலையிலே சுபகை சொல்கிறோம், சுபகை சொல்வதற்கு பின்னால் ஓரிரு வேலைகளை முடிக்கிறோம், சுபருடைய நேரம் நெருங்கிறது. வெள்ளிக்கிழமையானால் அவசரமாக ஜும்மாவுடைய நேரம் நெருங்கி விடுகிறது. எனவே கால நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னிடத்திலே உள்ள மொபைலுக்கு விலை பேசலாம்,
எங்களிடத்திலே உள்ள மொபைலுக்கும் காணி பூமிகளுக்கும் தோட்டந்தரவுகளுக்கும் விலை பேசலாம். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற ஆயுள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற நேரம், அதற்கு விலை பேச முடியாதவர்களே, நண்பர்களே, கண்ணியமானவர்களே, என்னுடைய நேரம் எனக்கு எப்படி பெறுமதியும் அதே போல உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெறுமதியானது. ஒரு லோயருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியும், ஒரு ஆசிரியருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியும், ஒரு ஆளுமுடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியும், ஒரு நிர்வாகியுடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியும், அதே போல இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவருடைய நிமிடங்களும் ஒவ்வொருவருடைய வினாடிகளும் அது அவருக்கு பெறுமதியானது. அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அதே போன்றே நாள் உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் பெறுமதியான நாள். இன்றைய நாள் நாட்களுக்கெல்லாம் தலையாய நாள். இன்றைய நாள்ல ஓதுற தக்பீர், இன்றைய நாள்ல ஓதுற சூரா கஹஃப், அதற்கு என்ன வேறு கண்ணியமானவர்களே. நாளைய நாள்ல ஓதுற சூரா கஹஃபுக்கு என்ன வேறு. இன்றைய நாள் செய்த இஸ்திக்பார், அதுக்கு நன்மை வேறு. இன்றைய நாள கொடுக்கிற சதகா, அதுக்கு நன்மை வேறு. அன்பானவர்களே, எதை சொல்ல வருகின்றார்? காலம் நேரம் பெறுமதியானது, விலை மதிக்க முடியாதது. இன்றைக்கு எங்களுக்கு 4 லட்சம் தேட வேண்டும் செக் போடுறதுக்கு அல்லது வேறு வேறு சேவைகளுக்காக. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு 4 லட்சத்துல 2 லட்சத்திலும் பரவாயில்லை, நாளைக்கு அதையும் சேர்த்து கூடுதலாக தேடிக் கொள்ளலாம். ஆனா இன்றைய நாளினுடைய நேரம் இருக்கிறேன், இன்றைய வெள்ளிக்கிழமை நேரம் இருக்கிறேன், அது பெறுமதியானது. இன்றைய நாள் முடிந்துவிட்டால் நாளைய நாள் வெள்ளிக்கிழமை கிடையாது தலைவர்களே, நாளைய நாள் சனிக்கிழமை தான். இன்றைய நாளுடைய ஒவ்வொரு வக்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் பெறுமதியானது. அதனால அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அந்த வெள்ளிக்கிழமையுடைய முதலாவது மகரிபுடைய நாள், மகரிபுடைய ஜமாஅத் தொழுகையிலே சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ், இந்த 2 சூரத்தை ஓதி ஞாபகப்படுத்தப்படுகிற நாளை வெள்ளிக்கிழமை மகரிபிலே இருந்து ஆயத்தமாகுங்கள். இஷாவுடைய தொழுகை சூரத்துல் அலா, சூரத்துல் காசியா ஓதப்படுகிறது. சுபஹுடைய வக்தா சூரத்துல் சஜ்தா ஓதப்படுகிறது. ஏன் கண்ணியமான வெள்ளிக்கிழமை நினைவுபடுத்தப்படுகிறது? காலம் நேரம் பெறுமதியானது என்பதை நினைவுபடுத்தப்படுகிறது. அல்லாஹ் வானம் மீது சத்தியம் மட்டும் பேசியிருக்கிறான், அல்லாஹ் பூமியின் மீது சத்தம் மட்டும் பேசியிருக்கிறான், அதே போல அல்லாஹ் காலை நேரத்தில் சத்தியம் மட்டும் பேசியிருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் வானம் பூமி இது எல்லாவற்றையும் இருந்தால் சத்தியம் மட்டும் பேசியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூறாவே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறான். அதனால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியோ சென்ற வருடம் சென்று விட்டது. இன்றைக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக 1415 நாங்க இருந்தோம். இன்று நாங்க 1416 வருடத்துல 2வது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டு மிக வேகமாக செல்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாட்கள் கடக்க கடக்க நாள்கள் எங்களை விட்டும் செல்ல செல்ல நானும் நீங்களும் சோதிக்கக்கூடிய மக்களாக, பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களாக, நன்மைகளை கூட்டியவர்களாக, எங்களுடைய நரைகள் பழுக்கின்ற போது நாங்கள் மறுமை பக்கம் நெருங்கிவிட்டு வந்திருக்கூடிய அடையாளத்தை நினைவிலே வைத்து வாழக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால நேரத்தை பெருமதியாக மாற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த காலத்தை பற்றி பேசுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பல வகையான உரையாடல்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல உரையாடல்களை பேசியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கும் வானவர்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல், இப்படியெல்லாம் பல உரையாடல்களை பேசுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லவர்களும் கெட்டவர்களும் பேசிக் கொள்வார்கள், சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக் கொள்வார்கள். அந்த உரையாடல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين. சுவர்க்கத்திலே இருக்கிற ஸ்ரீதேவிகள், சுவர்க்கத்துக்கென்றே தெரிவு செய்யப்பட்ட அந்த ஸ்ரீதேவிகள் நரகிலே கருகிக் கொண்டிருக்கின்ற அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள், உங்களை சக்கர் என்ற நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். ஏன் சக்கர் என்ற நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். கண்ணியமாகவே சுவர்க்கவாதிகள் ஸ்ரீதேவிகள் கேட்ட ஒரு கேள்விக்கு அந்த பாவிகள் ஒரு பதிலை அல்ல 4 பதில்களை சொல்லுவார்கள். அந்த பதிலை நானும் நீங்களும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைய நிபந்தனை அதை நான் நினைவுபடுத்துகிறேன். முதலாவது சொல்வார்கள்,
நாங்க தொழுகையாளியாக இல்ல, நாங்க தொலை இல்ல, இதனால சக்கர இந்த நரகத்துல கருகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். கனிமலர்கள் தொழுகையில் இபாதத் பெறுமதியாக இன்றைக்கு ஜும்மாவுடைய நேர காலத்துல வாரம், நேர காலத்துல வாரம். சில சகோதரர்கள் நேர காலத்துல வாரம் எதற்காக? குர்ஆன் ஓதுவதற்காக அல்ல. நிறைய சகோதரர்கள் நன்மை செய்கிறார்கள் மாஷா அல்லாஹ். இன்னும் சில சகோதரர்கள் நேர காலத்துல வாரம் எதற்காக? போன்ல உள்ள மொபைல்ல உள்ள அந்த மெசேஜ்களை பார்ப்பதற்கு, கொஞ்ச நேரம் போன கொஞ்சம் ஊனி டச் பண்றதுக்கு. கண்ணியமானவர்களே, இதற்காக வெள்ளிக்கிழமை நாள், இதற்காக நேர காலத்துல வாரது. கண்ணியமானவர்களே, முதலாவது நேர காலத்துல வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒட்டகம், இரண்டாவது வந்தா மாடு, மூணாவது வந்தா ஆடு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே இப்படி தராதரமாக சில நன்மைகளை சொல்லி தந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்கள் நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு வரவேன் எதற்காக? கண்ணியமான நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக, வேற வேற வேலைகளை செய்வதற்காக அல்ல, கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாள் நேர காலத்துல பள்ளிக்கு வந்துட்டோமா? சிலர் வாலிபர்கள் நாங்க பார்க்கிறோம், சக்தி இருக்குது மாஷா அல்லாஹ் நின்று சொல்ல, ஆனா உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், கருதையில உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு திரட்டி பாருங்க. 63 வருட வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துலதான் கதிரையில இல்ல பூமியில இருந்து தொழுதிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, இரவு நேர தொழுகை, கால்கள் வீங்க அளவு தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பாங்க, நாயகமே அல்லாஹ் அவங்களோட முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டான் அல்லவா, ஏன் நீங்க இபாதத்துல இவ்வளவு சிரமப்படுகிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அன் அகூன அபுதன் ஷகூரா, அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக மாற இருந்திருக்காக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நன்றி உள்ளவராக நானும் நீங்களும் மாறிக்கொள்கிறேன். அல்லாஹ் எங்களை அலமாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு எந்த குறைய வைக்கல. பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எத்தனை நோயாளி பிறந்து சில நாட்கள் ஒரு மாதமும் அடையல. கண்ணியமானவர்களே, தாய் பொண்ணு பிள்ளையை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல தங்குறா, ஒரு நாள் 2 நாள்ல மாத கணக்கில். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய சோதனைகளோடு எங்களுடைய சமூகம் வாழ்றாங்க, எங்களுடைய சகோதரர்கள் வாழ்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்கள் எல்லாம் எங்களை சந்தோஷமாக ஆரோக்கியமா வச்சிருக்கிறானா, இந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக நானும் நீங்களும் பரலான தொழுகை, அதே போல சுன்னத்தான தொழுகை, குறிப்பாக பரலான தொழுகையில முடியுமானவர்கள், கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு வகையிலே நின்று கொள்ளலாம், அப்படியானவர்கள் நின்றுதான் கொள்ள வேண்டும். இன்னொரு தூரத்திலிருந்து பயணம் வந்துட்டோம், அல்லது இன்னொரு பயணத்துல கொஞ்சம் கஷ்டமா இறந்துட்டோம், எல்லாத்துக்குமே கூட்டுவது சரி, கதிரையை தெரிவிப்பார். சில பள்ளிகளை பார்த்துருக்கு கதிரை குறவாத்த. கண்ணியமானவர்களே, உங்களோட பள்ளிகளை மாஷா அல்லாஹ் தாராளமாக கருதைகள் கொஞ்சம் தான் போடப்பட்டிருக்குது. கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஏன்ற கருதையில இருந்து சொல்லுகிற பழக்கத்தை நாங்கள் எல்லாம் மாற்றோம். ஏதாவது நோயாளிகள் இருந்தால் பரவாயில்லை, ஆனா சக்தி உள்ளவங்க யாரும் கருதல் இருக்காது. கண்ணியமானவர்களே, கீழ்மாடி ஒதுக்கப்பட்டிருப்பது நோயாளிகள், நடந்து கொள்ள இயலாத வயசு 60, 70 வயசு தாண்டிய வயசாளிகள். இந்த வாலிபர்கள் வந்தாலே கீழ்மாடில உட்காரலாம். கண்ணியமான ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் இடைக்கடை ஞாபகப்படுத்தப்படுற விஷயம். அதனால ஏழுமான சகோதரி வாலிபர்கள் அப்படியே மேல் மாடிகளுக்கு போங்க. ஏழாத அந்த வயோதிபர்கள், ஏதால 60, 70 வயது தாண்டிய நடக்க கஷ்டம் உள்ளவங்க, இடுப்பு வருத்தம் அவங்களுக்கு கீழ் மாடிகளுக்கு. கண்ணியமானவர்கள், எதை சொல்லுகிறேன் என்றா, கண்ணியமானவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாள்ல சில நேரகாலத்துல அங்க மிகவும் கருத்து கொண்டு சில பள்ளிகள் நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜும்மாவுடைய நாள் சில வாலிபர்கள் கொத்துபாவை கேட்பது எங்கே தெரியுமா? அவங்களோட துறையில் உட்காந்து, அவங்களோட வாகனத்தில் உட்காந்து, பேமண்ணில உட்கார்ந்து, பள்ளிக்கு முன்னால உள்ள பேமண்ணில உட்கார்ந்து, நபூதுபில்லா. கண்ணியமானவர்களே, அப்படி நாங்க ஜும்மா நாளை கழிக்க கூடாது. ஜும்மா நாள் பெருமதியான நாள். இந்த நாள்ல மௌத்தானா அசாபு கூட இல்ல, நரகம் தீண்டாது ஹதீஸ் வந்திருக்குது. இந்த நாள்ல மௌத்தாகக்கூடிய கேள்விகளுக்கு லேசாக வரும் வந்திருக்குது. இந்த நாள்ல மௌத்தாகக்கூடியவர்கள் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற ஹதீஸும் தெளிவாக வந்திருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இது பெருமதியான ஒரு நாள். அதனால இந்த நாள்ல நேர காலத்தில் வரக்கூடியவர்கள் அந்த நேரத்தை பெருமதியாக ஆக்கிக்கொள்ளும், வீண்விரயமாக அந்த நேரங்களை கழிக்காதீங்க. எனவே கண்ணியமானவர்கள், நம்ம சொல்லக்கூடிய தொழுகை
கொஞ்ச நேரம் தான். அது நல்ல முறையில நம்ம சொல்லுவோம். ஒரு தொழுகையான எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாங்க சொல்வது 50 நிமிடம். ஒரு மனுஷியானம் என்று வச்சுக் கொள்வோம். அப்படின்னா 24 மனுஷியானத்துல ஒரு மனுஷியானம் நாங்க சொல்கிறோம். நோம்பு எடுத்து பாருங்க. 12 மாதத்துல ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படின்னா 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 அதாவது 2 வருடம் நோம்பு பிடிக்கலாம். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல தொழுவது ஒரே ஒரு வருடம். 24 மனுஷியானத்திலே ஒரு மனுஷியானம் தொழுகிறான் என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல தொழுவது ஒரே ஒரு மனுஷியானம். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள நோம்பு நோட்டது ஒரு மணி 2 வருடம். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள தொழுவது ஒரு மணி 2 வருடம். நோம்பு நோட்டது ஒரு மணி 4 வருடம். 96 வயது வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ள நோம்பு நோட்பது கண்ணியமானவர்களே ஒரு மணி 8 வருடம். சொல்லுவது ஒரு மணி 4 வருடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தொழுகை கொஞ்சம் தான். அல்லாஹ் நிறைய கூலியை தருகிறான். இந்த தொழுகை கபூலியத்தாக இருக்க வேண்டும் என்றா பள்ளிக்கு வந்து நல்ல வேலைகளை, பள்ளிக்கு வந்து நன்மையான காரியங்களை ஈடுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில கதைக்கக்கூடியவர்களை பயங்கரமாக எச்சரித்தார்கள். பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடியவர்களை பயங்கரமாக எச்சரித்தார்கள். இன்னைக்கு தொழிலத்தை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், இந்த ஊர்ல பள்ளியில் உள்ள பள்ளியுடைய அமைப்பு மாஷா அல்லாஹ், தொழிலத்துடைய அமைப்பு மாஷா அல்லாஹ் பரக்கத்தை அழகாக்கிறது. இங்கோட நிர்வாகிகள் இதற்காக ஏற்பாடு பண்ணிய ஜனம் வந்து எல்லாருக்கும் வந்தா பரிபூர்ணமாக கூலியை கொடுக்கணும். எங்களால் அவர்களுக்கு கூலி கொடுக்க இயலாது. எங்களால் துவா செய்யத்தான் ஏறும். அதற்குரிய கூலியை அல்லாஹ் தான் கொடுக்கணும். கண்ணியமானவர்கள் அவ்வளவு சுத்தமாக கொடுக்கலாம். சில தொழிலுக்கு போனா கண்ணியமானவர்களே 1-2 போக இயலாது. வந்த தொழிலுக்கும் அடக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாப்புவேன். அப்படி இல்லாம அவங்களோட பகுதி அல்லாஹ் சுத்தமாக அழகா வச்சிருக்கலாம். அதனால கண்ணியமானவர்களே, சொல்லக்கூடியவர்கள் பள்ளிக்கு வந்து அந்த சுத்த வேலைகளை முடித்துட்டு பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை முழுமையாக நன்மையில கொடுத்துக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க தொழுகைக்கு கொடுத்தது மிக குறைவான நேரம். அதே சந்தர்ப்பத்துல டொய்லெட், சில சீனி வர்ற காலத்துல நோய் உள்ளவங்க, சிறுநீர் வருத்தம் உள்ளவங்க டொய்லெட்டுக்கு போன வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 5-6 நேரம் போவாங்க. ஆனா மனுஷியானத்துக்கு மேல ஒரு நாளைக்கு டொய்லெட் இருக்கிறோம். சைத்தாண்ட வீட்டுல இருக்கிறோம். அல்லாட வீட்டுக்கு கொடுத்த நேரம் கூடவா, சைத்தானுடைய வீட்டுக்கு கொடுத்த நேரம் கூடவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை ஏன் நம்மளுக்கு நினைவுபடுத்துறா? தொழுகை என்பது முக்கியமான ஒரு இபாதத். அதை யாரும் மீனாக்கிறாது. பேணுதலாக இருந்து கொள்ளுங்க. முதலாவது நரகம் சென்றவர்கள் சொல்லுவார்கள், நாங்க தொலை இல்லை, இதனால சக்கர நரகத்தில் கருதுவோம். இரண்டாவது சொல்லுவார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நாங்க உணவு கொடுக்க இல்லை, செலவழிக்க இல்லை. அல்லாஹ் தந்தத்தை நாங்க தான் அனுபவிச்சோம். நான் ஒதுக்கல, அல்லாஹ் பாதுகாப்பு. எனவே கண்ணியமான பள்ளியில வேலை நடந்து கொண்டு போகுது. டொய்லெட்ல நிறைய வேலைகள் நடந்து கொண்டு போகுது. மாஷா அல்லாஹ் அழகான முறையில் பள்ளி இருக்குது. இதுக்கு மாஷா அல்லாஹ் நீங்க தரக்கூடிய ஆதரவு, நீங்க கொடுக்கக்கூடிய சதகாக்கள், இதன் மூலமாகத்தான் பள்ளியுடைய நிறைய வேலைகள் நடந்து கொண்டு போகுது. வரக்கூடிய சகோதரர் தொழுது விட்டு சும்மா போகாதீங்க. சாதாரணமாக பொது டொய்லெட்டுக்கு வெளி டொய்லெட்டுகளுக்கு நீங்க போனாலும் 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கொடுத்து தான் போகணும். அதனால பள்ளியுடைய டொய்லெட்டுகளை, பள்ளிகளை பயன்படுத்தக்கூடியவங்க, முடியுமானவங்க, தனவந்தர்கள் வந்தா ஏதாவது ஒன்று பள்ளிக்கு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சதக்காவுடைய பகுதி உங்களுக்கு வரும். முன்னால வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முடியுமான தொகையில கொடுங்க. நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த நரகத்துல போன சகோதரர்கள் சொல்லுவார்கள், இரண்டாவது காரணம் நாங்க எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்லை, செலவழிக்க இல்லைன்னு சொல்லுவார்கள். மூன்றாவது சொல்லுவார்கள், முதலாவது சொல்லுவார்கள், மூணாவது சொல்லுவார்கள் கண்ணியமானவர், முதலாவது அவர்கள் தொலைகளை சொல்லுவார்கள். இரண்டாவது சொல்லுவார்கள், மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்கள் எங்க நேரத்தை வீணடிப்போம். எங்க நேரம் தஸ்பீல கழிய இல்லை, எங்க நேரம் குர்ஆன் திலாவத்துல கழிய இல்லை, எங்க நேரம் பள்ளி ஒழுக்க கழிய இல்லை. பள்ளி ஒழுக்க கழிஞ்சாலும் நன்மையில கழிய இல்லை, வேற வேற வேலைகள் ஈடுபட்டு
கண்ணியமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படி யாருமே மறுமையில சொல்லியிருக்கிறார். நாலாவது சொல்வார்கள், நாங்கள் மறுமையை நாளை பொய்ப்பிச்சுக் கொண்டது. மறுமையா, சுவர்க்கமா, நரகமா, சிராத்தா, அதெல்லாம் எப்ப நடக்க போகுது? கண்ணியமானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியான வார்த்தைகளை யாரும் பயன்படுத்த கூடாது. அதனால கண்ணியமானவர்களே, நாளைய கியாமத்துடைய நாங்கள் யாரும் அப்படியான பதில்களை சொல்லிவிடக்கூடாது. அதனால காலம் நேரம் மிக வேகமாக எங்களை அறியாமல் சென்று கொண்டிருக்குது. சென்ற வருடம் ஹிஜ்ரி 1415, ஹிஜ்ரி 1414 காலம் எடுத்திருக்கிறோம். எங்களால் நிறைய தவறு நடந்திருக்கும். கடந்த காலங்களில் ஹுக்குக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புறப்பாடு இருக்கும். தொழுகை, மத்த வழக்கங்கள்ல, அதே போல அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவியுடைய விடயங்கள்ல, பிள்ளையுடைய விடயங்கள்ல, கண்ணியமானவர்கள், எங்களோட சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், கண்ணியமானவர்கள், இவர்களுடனான உறவுகள் எந்த அமைப்பில் இருக்கிறது? அவர்களுக்கு எங்கெல்லாம் செய்ய வேண்டிய ஏதாவது நடந்திருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தன்னை சுய விசாரணை செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் தன்னை சுய விசாரணை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி இல்லை என்றால் வாரத்தில் ஒரு நாளாவது இவரை சுய விசாரணை செய்வார்கள். அப்படி அதற்கு சந்தர்ப்பம் இல்லையா? மாதத்தில் ஒரு தடவையாவது அதற்கும் சந்தர்ப்பம் இல்லையா? கனிமன புது வருடங்கள் வருகிறது. முஹர்ரம் மாதம் எங்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய, எங்களை கொஞ்சம் அதாவது சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலமாக இருக்குது. அதனால கனிமன கடந்த காலம் எப்படியோ நடந்து வருது. எனக்கு தெரிய உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சோதனை, பலஸ்தீன்ல மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோம். அந்த தவறு 6 வக்த் தொழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனாஸா தொழுகிறோம். இன்னைக்கு நான் எத்தனை உடுப்பு, ஒவ்வொரு பெருநாளுக்கும் ஒவ்வொரு பெருநாள், அதே போல ஒவ்வொரு பங்கன், கல்யாணங்கள் வரக்கொள்ள, அதாவது என்ன செய்கிறோம்? பல உடுப்புகள் எடுக்கிறோம். அந்த சகோதரர்கள் உடுப்பு இல்லாம ரத்தங்கள் குறைந்த நிலைமையில இந்த உலகத்தை விட்டு கப்பல் துணியாக அவன் சென்று கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதாவது எந்த அளவுதான் மிருகங்கள் கூட அந்த சூழல்ல வாழ முடியாத நச்சு வாயுகள், நச்சு மருந்துகள், வெடி மருந்துகள் கலந்த பூமியாக இருக்குது. நவுதுபில்லா. இன்றைக்கு சில சகோதரர்கள் சாப்பிட்டு விட்டு இறைச்சிகளை, முழு ஊரில் இறைச்சிகளை அப்படி வீசுறாங்க. ஆனா அங்குள்ள சகோதரர் சாப்பிட்டுக் கொள்ள முடியாம புல்லுகளை அவிச்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நிலைமை. கண்ணியமானவர்களே, வைத்தியசாலைகள் கிடையாது. தாய் இருந்தா பிள்ளைகளை, பிள்ளை இருந்தா தாய் இல்லை. கண்ணியமா எல்லாரும் இருந்தாலும் வீடு வாசல் இல்லை. எல்லாமே இருந்தாலும் படிக்கிறதுக்கு பாடசாலை இல்லை. பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கலிமாவை ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, அல்லாஹ்வை ரப்பா ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சமூகம் அநியாயம் அளிக்கப்படுகிறார்கள். இந்த சமூகம் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவர்களே. ஆனால் எங்களை போல உள்ள சகோதரருடைய ஈமான் அல்ல, அவருடைய ஈமான் தகமானது. அந்த அரபு நாடுகளில் உள்ள அரபிகளுடைய ஈமான் பலமானது. அவர்கள் ஈமானை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஈமானை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. கண்ணியமானவர்கள், அந்நியவர்கள் முன்னால் வந்து நின்றாலும் ஈமானை விட்டுக் கொடுங்க இல்லை. கண்ணியமான ஈமானோடு, இஸ்லாத்தோடு, கலிமாவோடு அந்த உலகத்தோடு பிரிகிறோம் என்று சின்ன பிள்ளைகளுடைய தாயாராக ஒரு வார்த்தையா இருக்கு. எனவே கண்ணியமானவர்கள், இப்படியான ஒரு சோதனை நிறைந்த காலத்தில் நாங்கள் வாழ்வோம். அந்த சகோதரருக்கும் இந்த முஹர்ரம் புது மாதத்துல நிச்சயமாக நாங்கள் துஆ செஞ்சு கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த காலங்கள் எப்படியோ கடந்து விட்டது. வரக்கூடிய காலத்தை நன்மைகள் நிறைந்த காலமாக, நலவுகள் நிறைந்த காலமாக, பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த காலமாக இறைவாணி ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கடந்த காலத்தை விட நன்மைகள் நிறைந்த காலமாக இதை ஆக்கி தருவாயாக. காலம் நேரம் பெருமதியானது. யா அல்லாஹ், அதை பெருமதியாக கழிக்கக்கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. நாளைய வறுமை நாள சிறந்த தொழுகையாளர் கூட்டத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்வாயாக. தான தர்மம் கொடுத்த கூட்டத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையில காலங்களை நேரங்களை நல்ல வழியில செலவழித்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த கியாமத்துடைய நாளை நம்பி வாழ்ந்த கூட்டத்தில் நாளைய வறுமை நாளை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிக்காக கஷ்டப்படக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்துக் கொள்வாயாக. அதற்காக உதவியா இருக்கக்கூடிய ஜமாத்தாரிகள், உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள், அதற்காக உதவி இருக்கக்கூடிய ஊழியர்கள், மஸ்ஜிதுடைய கடமையாக ஊழியர்களோடு நீ கபூல் செய்வாயாக. இந்த துஆவை தனிப்புரைக்கு கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.